ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பீஸை ஒரு மடிப்பு வந்து மடிச்சுட்டு ஓப்பன் ஏஜில் வந்து தையல் போட்டுக்கங்க. அடுத்த பீஸில் அரை இன்ச் மட்டும் மடிச்சுட்டு ஃபோல்டிங் ஏஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கங்க. கீழே அரை இன்ச் மட்டும் தையல் போடுங்க. அடுத்த பட்டிலையும் அரை இன்ச் தையல் போடுங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு கீழே வந்து அரை இன்ச் வந்து தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ் எந்த சைடு முடியுதோ அதே சைடு ஆரம்பித்து அடுத்த சைடும் அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்லீவ் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் கிளாத்து மேலே படுற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்த சைடுலேயும் அதே மாதிரி தையல் வந்து போட்டுக்குங்க. இது வந்து படிமான தையல். அடுத்தது லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்ஜில் ஒரு ஓரத்தையல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது குட்டி தையலாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்தது லைனிங் கிளாத் மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம். ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்து மேலே படுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு ஒரு அரை இன்ச் கேப் விட்டு தையல் போடலாம். அப்படி இல்லைன்னா எட்ஜ் தையலும் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது லைனிங் கிளாத்தில் உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங் மேலே படுற மாதிரி எட்ஜ் தையல் மட்டும் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கங்க. இது வந்து நம்ம அடித்து திருப்பி தைக்க போகிறோம். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழ் பகுதியில் இடுப்பு பகுதியில் அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வந்து லைனிங் அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கிங்க. குட்டி குட்டியாக அங்கங்கே வந்து சிசர் கட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கிட்ட பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த நெக் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு உள்பக்கமாக கைவிட்டு கிளாத்தை வந்து வெளிப்பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா உதறி விட்டுட்டு அந்த நெக்கோட ஷேப் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி தையலாக வச்சு போடும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். தையல் வந்து பெரிய தையல் வைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வெளியே தெரியக்கூடிய தையல் எல்லாமே வந்து குட்டி தையலாக போடும்போது தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது கீழேயும் வந்து கரெக்டாக லைனிங் எதுவும் வெளியில் தெரியாமல் எடுத்து விட்டுட்டு எட்ஜ் தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது லைனிங் கிளாத்தோடைய உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்ஜில் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டு உங்களுடைய இடுப்பு சுற்றளவு உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ண நேர் வந்து மடிச்சுட்டு உங்களுக்கு நீடில் மார்க் எடுத்து போட்டுக்கலாம். அதாவது ஒரு 4 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அரை இன்ச் அளவுக்கு டாட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது இடுப்பில் வந்து உங்களுக்கு தூக்காமல் இருக்கும். அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சு கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு நெக்கில் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு கிராஸ் பீஸ் வந்து கிடையாது, அடித்து திருப்பி தான் தைக்க போகிறோம். இப்போ லைனிங் அளவுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. அதுவும் கிட்ட இருக்கிற மாதிரி சிசர் கட் பண்ணிக்கிங்க. இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம், லைனிங் மேலே படுற மாதிரி. அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக வந்து திருப்பிட்டு கிளாத் எதுவும் இழுக்காமல் தையல் போடுங்க. அப்போ தான் கழுத்து வந்து லூஸ் ஆகாது. இழுத்து தையல் போட்டுட்டால் உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை விட கழுத்து வந்து கொஞ்சம் பெருசாயிரும். அதனால் இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ நெக்கிலே வந்து எட்ஜு தையல், அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குட்டி தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது லைனிங் கிளாத்தோடைய உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜு தையல் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிட்டாவே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இதுக்கு மேலே தைக்கிறது இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும். அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டிங் பண்ணும்போது இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க்கிங் நேர் அப்படியே மடிச்சுட்டு டாட் வந்து போட்டுக்கலாம். அடுத்த சைடு வந்து மார்க்கிங் வந்து இல்லை, நான் அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க. சென்டர் டாட் வந்து 3 இன்ச் வந்து பிடிச்சிருக்கேன். ரெண்டாவது பட்டன் சைடு டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணி டாட் வந்து போட்டுக்கிறேன் 1/4 இன்ச் அளவுலேருந்து. ஆம்ஹோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் சைட்லேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து 4 இன்ச் லென்த் இருக்க மாதிரி நான் வந்து ஒரு டாட் வந்து போட்டுக்கிறேன். வி ஷேப் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடிச்சும் விடலாம், அப்படியேவும் விட்டுறலாம். அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியை கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை மேலே வச்சுட்டு பட்டியை லைட்டாக 1/4 இன்ச் வெளியில் இழுத்த மாதிரி வச்சுட்டு பட்டியில் அரை இன்ச் தையல் வந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அடுத்த பீஸில் மேலே
பட்டி பீஸை வச்சு தையல் வந்து போட்டுக்குங்க. இதில் டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ பட்டன் பீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி அதை அப்படியே மடித்து வச்சு தையல் வந்து போட்டுக்கலாம். கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹூக்கு பட்டி வந்து வைக்கிற இடம். இப்போ அந்த பீஸ் அப்படியே மடித்து விட்டுட்டு நம்ம நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது இழுக்காமல் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொக்கிப்பட்டி வந்து பெருசாக போயிடும். அடுத்தது வீப்பட்டி வந்து அடிக்கிறோம். மேலே வந்து 1/2 இன்ச் கிளாத்தை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு மேலே மடித்து விட்டு தையல் விட்டுக்கலாம். கிளாத்தை திருப்பி மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுங்க. இந்த பீஸுமே இழுக்காமல் தையல் போடுங்க. அடுத்தது இந்த கிளாத்தை வந்து மடித்து நம்ம போட்ட தையல் நேர் கரெக்டாக வந்து வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வி வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வி வந்து நல்லா கிட்ட இருக்கிற மாதிரி நல்லா பேக் ஸ்டிச் போட்டு வந்து வி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பிரிய வாய்ப்பு இருக்காது. அடுத்தது சைடு ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. அதை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், ஷோல்டர் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு சைடு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் 1/2 இன்ச் தையல் வந்து போட்டுக்கிறேன். 2 பக்கமும் ஷோல்டர் வந்து கரெக்டாக தையல் வந்து போட்டுக்கலாம். சைடு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தையல் வந்து போடுங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து செக் பண்ணிவிட்டு ஸ்லீவில் வந்து இழுக்காமல் 1/2 இன்ச் தையல் போடும்போது உங்களுக்கு கைக்கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது. சுருக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இழுக்காமல், அதாவது ஸ்லீவோடைய கிளாத்தை மட்டும் இழுக்காமல் தையல் வந்து போடுங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் தையல் போட்டுக்குங்க. ஸ்லீவில் தையல் போடும்போது ஒரு தையல் போட்டோம்னா அதே தையல் மேலே அடுத்த தையலும் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் லூஸ்லாம் வந்து இருக்காது. இப்போ வந்து அடுத்தது பட்டியோடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வி பீஸை விட்டுட்டு மார்க் பண்ணேன். ஊக்குப்பட்டியில் எஜ்ஜில் இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் அந்த நேர் வந்து இருக்குது. கீழே இடுப்பு சுற்றளவு பட்டி சுற்றளவு இருக்குது. அதை அப்படியே நேர் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 3 தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நேராக வச்சு சைடு அந்த ப்ளஸ் மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து வரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸை கடகடன்னு ஃபாஸ்ட்டாக வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.